ரீசெண்டாக வெளியான கிங்டம் படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் விஜய் தேவரகொண்டா, பாக்யஸ்ரீ போஸ், சத்யதேவ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, தமிழில் ஏற்கனவே வெளியான தோரணை, வந்தான் வென்றான், இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட வெளியான ரெட்ரோ, இந்த 3 படத்தை அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக இந்த படம் ரெட்ரோ படத்து கூட ரொம்பவும் ரிலேட்டடாக தான் இருக்குது. பட் என்ன, அதில் காதலியை தேடி ஒரு தீவுக்கு போவார், இல்லை தன்னோட அண்ணனை தேடி ஒரு தீவுக்கு போகிறாரு. அந்த படத்துலேயும் ஒரு தீவுக்கு போய் கடைசியில் அங்கே இருக்கிற மக்களுக்காக போராடுற ஒரு கதையாக தான் முடியும். அதே மாதிரி இதே படத்துலையும் அங்கே இருக்கிற மக்களுக்காக போராடுற ஒரு கதையாக தான் முடிஞ்சிருக்கு. பட் ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் காரணத்தை ஃப்ளாஷ்பேக்கில் செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் அதுக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் சீன்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். விஷுவல்ஸ் ஒன்றுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. குறிப்பாக அந்த ஸ்ரீலங்கா போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவும் அமேசிங்காக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் இந்த முதல் காட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர டைட்டில் கார்டாக இருக்கட்டும், கிரீஷ் கங்காதரோட ஒவ்வொரு சீன்ஸுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில காட்சிகள்லாம் படத்தை கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம்ப்பா கடைசி வரைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை கண்டிப்பாக தருதுன்னே சொல்லலாம். முதல் காட்சியில் வரக்கூடிய அந்த பிரிட்டிஷ் போர் படைகளுக்கும் ஒரு பழங்குடியின மக்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை காட்சியாக இருக்கட்டும், ஒரு வயசானவருக்காக விஜய் தேவரகொண்டா தன்னுடைய உயர் அதிகாரியை கை நீட்டி அடிக்கிற காட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி விஜய் தேவரகொண்டா மற்றும் சத்யதேவ் இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஃப்ளாஷ்பேக் காட்சியாக இருக்கட்டும், படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை இன்னும் ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். விஜய் தேவரகொண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். டீசென்ட்ன்றது நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய வகையில் அவர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் அது. அதே மாதிரி அவரோட ஆட்டிடியூட் சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த சத்யதேவ், இந்த விஜய் தேவரகொண்டாவையும் சத்யதேவையும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையான அண்ணத்தம்பிங்க மாதிரியே இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். என்ன தான் சத்யதேவுக்கு விஜய் தேவரகொண்டா அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லைனாலுமே, பட் படம் ஃபுல்லாக அவருடைய கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம அனிருத்தோட மியூசிக், கௌதம் தின்னானூரி மற்றும் அனிருத் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற 2வது படம் இது. ஏற்கனவே ஜெர்சின்ற படத்தை பண்ணியிருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த படத்தினுடைய ரீச் சொல்லவே தேவையில்லை. ஸோ நானுமே அந்த படத்தின் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையினால் தான் இந்த படமும் பார்த்துருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அனிருத் பக்காவாக பண்ணியிருந்தாரு. அந்த டைட்டில் கார்டாக இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரோட வேலையை அவர் பக்காவாக பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு இந்த முருகன்ற நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்கக்கூடிய விபி வெங்கடேஷ், அவர் கடைசியில் ஒரு சில காட்சிகளை நல்லா சூப்பராக பண்ணிட்டாரு. அது செகண்ட் ஹாஃபில் ஒரு விருந்து சீன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அவர் பேசுகிற டைலாக்கு, அவரோட ஆட்டிடியூடு அதெல்லாம் நல்லா பக்கவாக இருக்கும். அப்புறம் அந்த சண்டை காட்சிகள்லாம் நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தது. நம்ம தெலுங்கில் பார்ப்போம் இல்லையா, ரொம்ப அப்படி பறந்து அடிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நம்ம மைண்ட் செட் ஏற்றுக்கக்கூடிய அளவில் தான் இருந்தது. இப்போது மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த சீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஸோ பெருசாக எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அண்டு ஒரு சில காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் டீட்டெயிலிங்காக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சில பேருக்கு லேகாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரியும், சரி இது அண்ணனை தேடி போகிற கதை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு மோட்டிவை அவங்க கடைசி வரைக்குமே வச்சிருக்கலாம், டில் த கிளைமேக்ஸ் வரைக்குமே. சத்யதேவ் விஜய் தேவரகொண்டாவை அதாவது ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய விஜய் தேவரகொண்டாவை பார்த்த ஒரு சில நிமிடங்களே ஓ இவர் தான் நம்ம தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே ரிவீல் பண்ணிடுவாங்க அப்படியே. ஸோ அது அதுக்கப்புறம் அந்த ஒரு எமோஷ்னல் பாண்டு அதாவது தேடக்கூடிய அந்த ஒரு எமோஷ்னல் டச்சிங் பெருசாக இல்லை. அப்புறம் ஹீரோயின் பாக்யஸ்ரீ போர்ஸுக்கு பெருசாக வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக இப்போது சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு இருக்க ஹைப்பு, ரெஸ்பான்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கூட ஃபுல்ஃபில்லே பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெலடி சாங் ரிலீஸுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் படத்தில் அந்த ஒரு சாங்குமே கண்டிப்பாக அன்வான்டாக தான் இருக்கும், பிடிக்காது, யாருக்கும் ரசிகர்கள் பிடிக்காது அப்படின்னு முன்கூட்டியே எதிர்பார்த்து அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்பார்த்த வேல்யூ அவங்களுக்கு இல்லை. பட் ஸ்டில் ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு சில குறைகள் இருந்தாலும், நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு கதை கருவாக இருந்தாலும், ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம்.
நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி வாட்சபிள் ஒரு டீசெண்டான ஃபிலிம் அது. ஸோ இது போன்ற சில காரணங்களுக்காகவே இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா. ஒரு கிரிஞ்சி கிடையாது, பிளேடு போடுற மாதிரியான சீன்ஸ் கிடையாது, ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய அளவில் வந்து காதல் காட்சிகள் கிடையாது, கவர்ச்சி கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் வந்து இந்த கிங்டம். ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ திங்க் இந்த மண்ணிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கு. மனுஷங்களை கூட ராட்சசர்களா மாத்திடுது. இப்போ அவ என்னடான்னா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாயிட்டான்.